இருக்குது. எத்தனை வருஷம் ஆச்சு? நிறைவேற்றுவார். எவ்வளவு காலமாக நிறைவேற்றுவார். உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில நடக்காம இருக்குது, நடவைப்பாரு. அப்படி சொன்னது அவரு தானே, நிறைவேற்றாம போயிருவாரா? ஆகார் வனாந்தரத்துல போய் நிற்கும் போது வனாந்தரத்துல யாருமே இல்லை, உதவி செய்ய யாருமே இல்லை. ஆனா யெகோவாங்கிற தெய்வம் இருக்கிறது இந்த ஆகார் நம்புற. அதனாலதான் அவளுக்கு ஒரு தெய்வத்தை அனுப்பி ஊற்றுக்களை திறந்து அவரோட வாழ்க்கையை மாற்றி போட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்புறது அவரால் ஆகும். நம்மளுக்கு அப்படி செய்யமா இருப்பாருங்க. ஒரு ஆகாருக்கு அந்நிய புறஜாதியான ஸ்திரீக்கு ஒரு தேவனை அனுப்புறாருன்னா நமக்கு ஒரு தேவனை அனுப்ப மாட்டாரா? நம்மளை போஷிக்க மாட்டாரா? நம்மளை அப்படி கையில பிடிச்சு தாக்க மாட்டாரா? ஏங்க அந்நிய புறஜாதிங்க வனாந்தரத்துல இருந்த அந்த பெண்ணு அந்நிய புறஜாதி, யெகோவாவுக்கு சம்பந்தமே இல்லாத ஸ்திரீ. ஆனா தேவன் அந்த ஸ்திரீக்கே ஒரு தேவனை கட்டளையிடுறாங்க. நீங்கள் நானும் அப்பா பிதா என்று கூப்பிடுகிற புத்தி சாந்தம் இருக்கிற நமக்கு ஒரு தேவனை கட்டளையிட மாட்டாரா? நமக்கு போஷிக்க வழி செய்ய மாட்டாரா? நம்முடைய எதிர்காலத்தை மாற்ற மாட்டாரா? நம்முடைய சூழ்நிலை மாற்ற மாட்டாரா? அவர்னால் நம்புவது அவர்னாலே ஆகும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புவது உம்மால ஆகும். சொல்லுங்க, விசுவாசத்தினுடைய அளவுகள் அதிகமாகட்டும். விசுவாசத்துல பெருகிட வேண்டாதபடி விசுவாசம் வளர்ந்து பெருகட்டும். சொல்லுங்க, நான் நம்புவது அவரே ஆகும். நான் நம்புவது அவர்னால ஆகும். நான் நம்புறேன், எனக்கு வாக்கு பண்ணிட்டாரு, அதை நிறைவேற்றுவார். நான் நம்புகிறேன், இனிமே நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் விசுவாசிப்பேன். சொல்லுங்க, வார்த்தைகளை சொல்லுங்க. மத்தேயு 21 அதிகாரத்தோட 22 வாசிங்க. மத்தேயு 21 அதிகாரத்தோட 22. ஹல்லேலூயா. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ பாருங்க, ஜெபத்தில் எதை கேட்கிறீர்களோ விசுவாசமா இருந்தாங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சின்ன ஜெபம் பெரிய காரியத்தை கொண்டு வர முடியும். ஒரு அரசாங்கத்தை மாற்ற முடியும். ஒரு சின்ன ஜெபம் இயற்கை சூழ்நிலைகளை மாற்ற முடியும். பாருங்க, தென்கொரியாவில் ஒரு சபையில் ஒரு சிஸ்டர் கர்ப்பஸ்திரி அவங்க போறாங்க. ஒரு குறிப்பிட்ட அந்த நாட்டில் வந்து நம்ம எப்படி போறோம் ரேஷன் கடையில் போறோம், அதே மாதிரி லைனா போடுவாங்க. போகும்போது அந்த இடம் வந்து அப்படியே பூமி அசைது நிலநடுக்கம் வருது. நம்மள அந்த இடம் வந்து ஓடும் இல்லை. இவங்க நடுவில் போய் முழங்கால் போட்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த இயற்கை சீற்றம் நான் நிக்கிறனால நின்று போகட்டும். சொன்ன செகண்ட்ல இயற்கை சீற்றம் நின்று போச்சுங்க. அதன் மூலியமா சபைக்கு சுமார் 100 பேர்த்த கூட்டிட்டு போனாங்களா. ஏன்னா அந்த அம்மா கையை உயர்த்திச்சு. நீ என்ன பண்ணுமா, அவங்க இந்தியா கையை உயர்த்தோடனே அந்த இயற்கை அந்த சீற்றம் நிலநடுக்கம் நின்று போச்சு. அதை கேட்டு எப்படி என்ன பண்ண, நீ கை நீட்டோட செகண்ட் நிலநடுக்கம் நின்று போச்சு. நான் எப்படி சொல்லி அதன் மூலியமா இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். 100க்கு 100 பேரா அந்த விசுவாசி. நான் தேவஜனமே நம்ம கொண்டு அவர் கட்ட செய்யணும். வரப்போற நாட்கள்ல எலியா வந்துட்டு போயிட்டாரு, ஏனோக்கு வரப்போறாரு. ஆனா இந்த நூற்றாண்டுகள்ல நம்ம தான் எலியா, நம்ம தான் எஸ்தர், நம்ம தான் நெகேமியா, நம்ம மூலியமா கத்த அற்புதம் செய்வாரு. நம்ம கொண்டுதான் பெரிய காரியத்தை கத்த செய்யணும். எத்தனை வருஷம் காத்திருந்து திடீர்னு வந்து நான் செய்ய போறேன்னு சொல்றதெல்லாம் வேஸ்ட். நம்மளை கொண்டு, உங்களை கொண்டு, உங்க பிள்ளைகளை கொண்டு கத்த செய்ய